வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இந்தமாரி வீடியோலாம் போட்டு. இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, புதுசா ஒரு சிலர் வந்துட்டு என்கிட்ட சிஎன்சி மிஷின் எடுக்கணும், தனியா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட அப்ரோச் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி அந்த காம்பனன்ட்ஸோட ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு வருது. அது ஒரு காம்பனண்ட்ட மிஷினிங் பண்ணுறதுக்கு இத்தனை ரூபா ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப், அதாவது இதுவரைக்கும் ஒரு சில பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணவங்க திடீர்னு ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வெளியில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி அந்த காஸ்ட் ஒர்க் அவுட்லாம் அவங்களுக்கு பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஒரு காம்பனண்ட் வந்து எவ்வளோ சைக்கிள் டைம் ஓடும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி பெரிய கம்பெனிலாம் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு படி தான் அவங்க வந்து ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணி தருவாங்க. இது வந்துட்டு ஆல்ரெடி லிஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டில் தான் நமக்கு வந்து ஓட்ட சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதே இது நம்ம புதுசாக ஒரு காம்பனண்ட்டை வந்து டெவலப் பண்ணி தர சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் அதில் ப்ரைஸ் வச்சு பண்ணலாம். அதாவது ஓனாக நம்ம மெட்டீரியல் எடுத்து அதை மிக்சிங் பண்ணி அது ஒரு காம்பனண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கும்போது அதில் நம்ம ஒரு சில மார்ஜின்ஸ் வைக்க முடியும். இப்போ அவங்களே ஒரு காம்பனண்ட்டு கொடுக்குறாங்க, அதை மிஷினிங் பண்ணி தர சொல்கிறாங்கன்னா அதை மிஷினிங் பண்ணி தரக்கான சார்ஜஸ் வந்து நம்மக்கிட்ட இத்தனை ரூபா தான் அப்படின்ட்டு ஆல்ரெடி பெரிய கம்பெனிஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சில சின்ன கம்பெனிஸ் வந்துட்டு நம்ம என்ன ரேட் கேட்குறோமோ அதை கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது. அதில் நம்ம சொல்கிற ரேட்டை விட கொஞ்சம் குறைச்சி கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. பெரிய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு காம்பனண்ட்டை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை உள்ளே பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுவாங்க, இல்லாட்டி வெளியில் அந்த காம்பனண்ட்டை கொடுத்து மிஷினிங் பண்ணி தர சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது மிஷினிங் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் வந்து நமக்கு எவ்வளோ ஆக்சுவல் காஸ்ட் வருதோ அதோட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எச்சா வச்சு நம்ம அந்த கொட்டேஷன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ சைக்கிள் டைமை கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஒரு டெப்த் ஆஃப் கட்டுக்கு எத்தனை மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து சைக்கிள் டைமை கண்டுபிடிச்சிட முடியும். இதே சைக்கிள் டைம் வந்து டேரெக்டாக மிஷினில் ஓடும்போது கொஞ்சம் முன்ன பின்ன மாற சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த காம்பனண்ட்டை எப்படி கிளாம்பிங் பண்ணுறோம், அந்த காம்பனண்ட்டுக்கு வந்து அதோட ஸ்ட்ரென்த்து இருக்கா, அந்த காம்பனண்ட்டோட ஸ்ட்ரென்த் இல்லை, அலுமினியம்னா ஒரு மாதிரி ஹோல்டிங் பண்ணணும், கேஸ்டிங்னா ஒரு மாதிரி நம்ம ஹோல்டிங் பண்ணணும். ஸோ இந்தமாரி காம்பனண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம அதை ஹோல்டிங் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மிஷினிங் டெப்த் ஆஃப் கட்டு ஃபீடு எல்லாமே போக முடியும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சைக்கிள் டைம் வந்து வேரி ஆகும். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஈவனாக கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சு நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக மிஷினிங் பண்ணும்போது நமக்கு இதோட டைமிங் வந்து மாறுபடும். சைக்கிள் டைமை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் வந்து ப்ளே ஸ்டோரில் கொண்டு வந்துட்டாங்க. அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து பின்னாடி வீடியோ போடலாம். இதில் சேம் டைமில் நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மாஸ்டர் கேமு, சாலிட் ஒர்க்ஸு அந்தமாரி இதில் கேமிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மிஷினிங்கில் எவ்வளோ சைக்கிள் டைம் ஆகும் அப்படின்றத பற்றிலாம் வந்துடுது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்டடிக்கு கொண்டு வந்துட்டு இவ்வளோ சைக்கிள் டைம் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணிக்க முடியும். இதுலேயே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கன்னா காம்பனண்ட்டை பார்த்தோன்னே இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ட்டுருவாங்க. இந்தமாரி ஸ்கில்லான ஆளுங்க கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சைக்கிள் டைமு அதோட ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு அந்த ட்ராயிங் பார்த்து செட் ஆகுமா ஆகாதான்னு உடனே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில் செட் வருது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் உங்களை காலவாரி விட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க. நம்ம என்ன தான் சைக்கிள் டைம்லாம் கால்குலேட் பண்ணி இதுக்கு இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் ஒரு சில ரெகுலராக ஓடுற காம்பனண்ட்ஸுக்கு வந்து பெரிய கம்பெனியில் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா ஓட்டுங்க, இல்லாட்டி ஓட்டாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற காம்படிஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஷின் சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஓடினா போதும் அப்படின்ட்டு காம்பனண்ட்டில் எடுத்து ஓட்டுறாங்க. அதாவது 130 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க, 150 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க, 180 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க, 250 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. ஸோ அந்த மிஷினோட கெப்பாசிட்டி அதோட சைஸை பொறுத்து இந்த ரேட்டெல்லாம் மாறுது. இதில் நமக்கு டூல்ஸ் ஏதாவது உடஞ்சதுன்னா நம்ம இதுக்குள்ளே தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அந்த ரேட்டுக்குள்ளே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ சொன்ன ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டர்னிங் சென்டரோடது. அதாவது லோ ரேட்லேருந்து ஹை ரேட் வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, 130, 150, 180, 250 அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்துட்டு டர்னிங் சென்டருக்கானது. விஎம்சிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரேட்டாகவே கொடுக்குறாங்க. அந்த மிஷினோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல அக்யூரஸியான ஜாப் எடுத்து ஓட்ட முடியும். ஆவரேஜாக விஎம்சிக்கு பார்த்தீங்கன்னா 350 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, 450 ரூபா இந்த ஹவர் ரேட்டில் வந்து இருக்குது. அதாவது மீடியம் ஸ்கேல்ஸ் கம்பெனி. இதே பெரிய மிஷின் போகும்போது
அதுக்கு தகுந்த மாரி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பெர் ஹவருக்கு ரூ. 500 வாங்க முடியும். ரூ. 1000 வாங்குறதுக்கான மிஷின்ஸும் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப் புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஏவரேஜா ரூ. 350 ரூ. 400 அந்த ரேஞ்சில வந்து 1 ஹவருக்கு நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. இந்த வீடியோ புதுசா ஒரு மிஷின வாங்கி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஒரு பிஸ்னஸ ரன் பண்றது, அதாவது எப்படி ஒரு மிஷின் ஷாப்ப ரன் பண்றது அப்படிங்கிறதுக்கான பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. இது நம்ம உள்ள போக போக வந்துட்டு அதுக்கான ரேட் எல்லாம் எப்படி வாங்குறது, எப்படி நம்ம குடுத்தோம்னா, நமக்கு ஆர்டர் வந்து எப்படி நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி குடுப்பாங்க, எப்படி ஜாப் ஆர்டர் வந்து நமக்கு குடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.